அம்மா அப்பா என்ன செய்கிறீங்க? அம்மா வேலைக்கு போகிறேன், அப்பா இல்லை. அப்பா இல்லையா? என்ன நடந்த அப்பாவுக்கு? Happy birthday dear. என்ன வேலைக்கு? அப்பா கூலி வேலைக்கு, அம்மா பராமரிக்க போவா. இந்த கிஃப்ட்டுகளை வேண்டி தந்த புவிதா ஆண்டிக்கு நன்றி. ஆடம்பரமாக அந்த காசுகளை வந்து அவை அங்கே செலவழிக்கலாம். ஒரு அந்த காசை வந்து இங்கே அனுப்பி இங்கே இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் ரைட். வணக்கம் உறவுகளே, வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி. அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாவாந்துறை என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன சம்பவத்துக்காக இன்றைக்கு வருகிறோம்னு சொன்னால் யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அவரது தாயார் வந்து எனக்கு சில நிதிகளை வந்து அனுப்பியிருந்தவா. எங்கேயாவது இருக்கக்கூடிய கஷ்டப்பட்ட பிள்ளைகள் 5 பேருக்கு உடனடியாக வந்து அவைக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டும் கொடுத்து, என்ன கிஃப்ட்னு நான் போட சொல்ல மாட்டேன். என்ன கிஃப்ட்னு தெரியுமா? யாராவது சொல்லிட்டாங்களா? சொல்லலையா? கிஃப்ட் ஒன்றும் கொண்டே இல்லையா? சரி, அவர் கேக் கட்டிங்கையும் செய்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து, அதாவது விஷ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி என்னட்ட நேற்றைய தினம்தான் கால் பண்ணியிருந்தோம். அதன்படி வந்து நேற்று தான் அவங்களுக்கு பிறந்தநாள். அப்போ உடனடியாக சொன்னதால் எனக்கும் அதை அரேஞ்ச் பண்ணலாம் போயிட்டு. அப்போ நான் ஒரு நாள் டைம் கேட்டு இன்றைக்கு இந்த விஷயத்தை வந்து தொடங்கியிருக்கிறோம். இப்போ யார் அனுப்பியிருக்கிறாங்க, யாருக்கு பிறந்தநாள் என்ற விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். என்ன சொன்னால் உடனடியாக சொன்னால் அந்த சர்ப்ரைஸ் இல்லாமல் போயிடும். இப்போ முதலாவது வந்து நாங்கள் வைபவ ரீதியாக இதை கேக்கை வெட்டி இந்த நிகழ்வை வந்து ஆரம்பிக்க போட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். சரியா? கேக்கை விட்டுவோமா? யார் கேக் கட் பண்ண போகிறீங்க? யார் கேக் கட் பண்ண போகிறீங்க சொல்லுங்க. யாரா கேக் வெட்ட போகிறீங்க? கேக் என்ன இப்படி தான் வெட்டுறது? இப்படி பிடிச்சி இப்படி வெட்டுறது. சரியா? சரி, நான் 2 பேரும் சேர்ந்து வெட்டுவோம். இருக்கிற ஒரு ஆண்டி, ஒரு ஆளுக்கு தான் பர்த்டே. சரியா? அந்த ஆண்டி வந்து உங்களுக்கு சில கிஃப்ட்டுகள் வந்து இன்றைக்கு அனுப்பியிருக்கிறா. அந்த கிஃப்டோட அவாவுக்கு வந்து இப்போ கேக் கட் பண்ணுறோம். சரியா? அந்த ஆண்டிக்கு பேர் புவிதா. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு படிக்க தெரியுமா? யாருக்கு தெரியாது? இல்லை 5 பேருக்கு தெரியுமா? நல்லா சத்தமாக படிக்கணும். சரியா? ரைட், முதல்ல கட் பண்ணுவோம், கேக் கட் பண்ணுவோம். ரைட், ஓகே. இன்னும் வடியாக கட்டுவோம். சரி, ஓகே. இப்போ எல்லாரும் சேர்ந்து பாட்டு படிக்குமா? Right, 3, 2, 1, start. Happy birthday to you. படிக்கணும். Happy birthday to you. Happy birthday dear Puvidandi. Happy birthday to you. Okay, சத்தமா கை தட்டுங்க. Hi. மாறி எல்லாருக்கும் தீத்துங்க பார்ப்போம். அக்கா எல்லாருக்கும் தீத்தி விடுங்க, பெரிய அக்கா.
வெளிநாட்டில் இருக்கிற ஆண்டி அவளோட பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களோட அம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்க சொல்லி அனுப்பிடுறேன். என்ன கிஃப்டாக இருக்கு? மேலே 2 ஆக்கள் பார்த்து வந்திருக்கேன். உங்களோட அம்மாவா? சரி, அப்படி கண்டுபிடிச்சிட்டேன். சரி, என்ன கிஃப்டாக இருக்கு இதுக்குள்ள சொல்லணும். என்ன கிஃப்ட் வந்திருக்கும்? சரியா சொல்கிற ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கூட கிடைக்கும். தம்பி சொல்லுவா என்ன கிஃப்ட் வந்திருக்க மாட்டேன். பேக்கெல்லாம் திறந்து வச்சுருக்கேன். என்ன இருக்கும்? என்னடா? சரி, ஓகே, பாப்பா. ரைட், இது தங்காக்கு. தேங்க்யூ சொல்லுங்க. சரி, ஓகே. ரைட், இது தம்பிக்கு. உங்களுக்கு இல்லை, இது உங்களுக்கு. சரி, இதில் 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்துருக்கேன். இதில் யாருக்கு எது வேணும்? செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறோம். உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுப்பு. எது உங்களுக்கு இதா? உங்களுக்கு இதா? ஜெய்சனிக்கு இல்லை, அக்காக்களுக்கு அது. இந்தா. சரி, இப்போ என்னென்னு சொன்னால் திறந்து பாருங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லி. அதுக்காக உள்ளுடுப்புகள் இருக்குது, அதை எடுக்காமல் உங்களோட உடுப்பை பெரிய உடுப்பை மட்டும் எடுக்காது. சரியா? வேணும் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஓடி போய் இந்த வீட்டுக்குள்ளே போய் எல்லாரும் உடுப்பை போட்டு வாங்க. சரியா? ரைட், ஓடி போங்க. மெட்டாக்கள் முடியலையா? ரைட், சிங்கா குட்டியும் வந்துட்டாரா? எதுனா லேட் ஆகிட்டு வேற. சரி, இப்போ ஒவ்வொருத்தராக சொல்லணும். தங்கச்சி உடுப்பு அளவாக இருக்கா? வடிவாக இருக்கா? பிடிச்சிருக்கா உடுப்பு? பிடிச்சிருக்கா உடுப்பு? சரி, மற்ற எல்லாருக்கும் அளவுகள் எல்லாம் ஓகேயா? உடுப்பெல்லாம் பிடிச்சிருக்கா? என்ன சத்தம் காணாது? பிடிச்சிருக்கா? ஓம். சரி, தங்காக்கு என்ன பேர்? நஸ்மியாவா? எத்தனை வயசு உங்களுக்கு? 5 வயசா? முதலாம் ஆண்டு பள்ளிக்கூடம் போகிறீங்களா? ஓகே. படிக்கிறதுக்குரிய புத்தகம் கோப்பியெல்லாம் இருக்கா? அப்பா என்ன செய்கிறார்? மேசன் வேலையை போகிறவர். அம்மா என்ன செய்கிறா? வீட்டை இருக்கிறாவா? மத்தியானம் என்ன சாப்பிடுறீங்க? சோறும் கறியுமா? என்ன கறி? மீன் கறியா சாப்பிட்றீங்க? சரி, ஓகே, அச்சாப்பிடல. அப்போ இன்னும் வர போகிறீங்க படிச்சு? பெரிய ஆளாக வந்து இன்னும் வர போகிறீங்க? டாக்டரா? கட்டிக்காரு. ரைட், சிங்கக்குட்டிக்கு என்ன பேர்? நல்ல சத்தமாக காய்க்கணுமா? என்ன பேர்? என்னடா? ஜெய்ஹிந்தா? என்ன பேர்? ஜெய்ஹிந்தா. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டா? அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க? அம்மா என்ன செய்கிறா? அம்மா வீட்டியா இருக்கிறா? அப்போ எங்க? அங்கே நிற்கிறா. சரி, அப்பா எங்க? அப்பா எங்க? வெளிநாட்டுக்கு போயிட்டாரா? வெளிநாட்டுக்கு போய் வரையில்லாமல் நிற்கிறாரேண்ணே அவர் தானே? சரி, பெரியதாங்க. உங்களுக்கு என்ன பேர்? சன்சிகாவா? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டு. எத்தனையாம் ஆண்டில் வர நீங்கள்? குறையவா வர நீங்கள்? ஏன் குறைய வாரது? படிக்கிற காணாதா? நல்லா படிக்கணும். படித்தா பெண்ணும் வர போகிறீங்க? டீச்சராக வர போகிறீங்களா? அம்மா அப்பா என்ன செய்கிறீங்க? என்ன வேலைக்கு? அப்பா கூலி வேலைக்கு, அம்மா பராமரிக்க போவாவா? சரி. அப்போ நீங்களும் அம்மா அப்பா மாதிரி கூலி வேலைகளுக்கு போகாமல் நல்லா படித்தா தான் நல்ல வேலைகளுக்கு வரலாம். என்ன? நல்லா படிக்கணும். ரைட், சிங்கக்குட்டி, நீங்கள் என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? ரெக்ஸனா. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 4ஆம் ஆண்டு. எத்தனையாம் ஆண்டில் வர நீங்கள்? அப்புறம் என்ன கட்டிக்காரியா? அம்மா அப்பா என்ன செய்கிறீங்க? அப்பா இல்லையா? என்ன நடந்த அப்பாவுக்கு? ஆக்சிடென்ட் இல்லையா? எப்போ? கனகாலமா? கிட்டடிலையா? 4 வருஷமா? அப்போ அப்பாவோட முகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லையா? சின்ன பிள்ளையா இருந்தீங்களா அப்போ? அப்போ பிறக்கே இல்லையா? சரி, 4 வருஷம் கொண்டா பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியா இருக்கு என்ன? பிறக்கே இல்லையா? என்னது?
6 வருஷமா? சரி சரி, ஓகே ஓகே. சரி தங்கா, உங்களுக்கு என்ன பேர்? ஜாலினி. சரியான வாயாடி என்ன? அப்போது வரைக்க எல்லாம் காய்ச்சி கொண்டு இருந்தவா. இப்போ எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க நீங்கள்? 3ஆம் ஆண்டு. எத்தனையாம் பிள்ளை வரீங்க? 6ஆம் பிள்ளை. 6ஆம் பிள்ளை என்ன குறைவில்லை, நல்லந்தான், கட்டிக்காரி தான். இன்னும் படித்தா இன்னும் முன்னுக்கு வரலாம். சரியா? என்ன படிக்கிற புத்தகம் கோப்பி எல்லாமே இருக்கா? பேக் எல்லாமே இருக்கா? ஷூ எல்லாம் இருக்கா? சப்பாத்தெல்லாம் இருக்கா? இல்லையா? எல்லாம் பழசா? அப்போ சப்பாத்து இல்லாமல் பள்ளிக்கூடம் போகிற நீங்கள்? சப்பாத்து இல்லாமல் பள்ளிக்கூடம் போகிற நீங்கள்? வீட்டை வந்து பார்ப்பேன். இப்போ கட்டை சப்பாத்தா? இப்போ நீங்கள் என்ன படிச்சு என்ன வர போகிறீங்க? டாக்டரா? கட்டிக்காரியா? சரி, ஓகே. அப்போ உடுப்பெல்லாம் பிடிச்சிருந்ததா? ஷுவரா? சரி, அந்த உங்களுக்கு அந்த உடுப்புகள் எல்லாம் தந்த அம்மா அந்த அவாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நன்றியா? ஓகே. ஒரு ஆள் சொல்லுங்கள். யார் நல்ல வடிவாக சொல்லுவீங்க? பெரிய அக்கா சொல்லுங்க. இந்த கிஃப்ட்டுகளை வேண்டி தந்த புவிதா ஆண்டிக்கு நன்றி. ரைட். புவிதா ஆண்டின்ற பர்த்டேக்கு புவிதா ஆண்டியோட அம்மா தான் உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் அனுப்பியிருக்கிறா. சரியா? புவிதா ஆண்டிக்கு தெரியாது இந்த இதெல்லாம் செய்து யாருன்னு சொல்லி, எதுவுமே தெரியாது, செய்ததாண்டே தெரியாது. இனி இந்த வீடியோ போட்டால் அப்புறம் தான் நமக்கு தெரியும். சரியா? ஓகே ரைட். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த கிஃப்டெல்லாம் வாங்கி தந்த இந்தியாக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தம்பி சரி ரைட். அப்போ நாங்கள் எங்களுடைய அந்த பிறந்த தின கொண்டாட்டத்தை முடித்து அதுக்கப்புறம் அவைக்கு எல்லாருக்குமே இப்போ புது உடுப்பு அவைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடைகளோடு தான் இதில் நிற்கணும். உண்மையாக அந்த இடத்துல வந்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த இந்த யார் அனுப்பியிருக்கிறாங்கன்ற விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதன்படி லண்டனில் இருக்கிற யூகேயில் இருக்கக்கூடிய புவிதா அக்காட 40வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவாவுக்கு இன்றைக்கு தெரியாது, இன்றைக்கு இந்த சர்ப்ரைஸாக இந்த பிள்ளைகளுக்கான உடுப்பு வழங்குறதோ சரி, இன்றைக்கு இந்த கேக் கட்டிங்கோ பற்றி அவாவுக்கு எதுவுமே தெரியாது. நேற்றைய தினம்தான் அவள் தன்னுடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடி வந்தவா. அதன்படி அவங்களோட அம்மா வந்து சுபேந்திரன் விஜயகுமாரி தம்பதிகள், அம்மாவும் அப்பாவும் அவையை சேர்ந்து தான் அவை வந்து ஜெர்மனியில் இருக்கணும். அப்போ மகள பிறந்த நாளுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணும். அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களோடு சேர்ந்து அந்த பிறந்த தினத்தை கொண்டாடணும்னு சொல்லி, அதாவது வந்து ஆடம்பரமாக அந்த காசுகளை வந்து அவை அங்கே செலவழிக்கலாம். ஒரு பாட்டியை போட்டோ அல்லது எங்கேயா ஒரு ஹோட்டலில் போயோ சாப்பிட்டு அந்த காசுகளை வந்து செலவழிக்கலாம். ஆனால் அந்த காசை வந்து இங்கே அனுப்பி இங்கே இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் அதன் மூலமாக இப்போ இதில் கிடைக்கிறது வந்து அவைக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் வந்து எனக்கு வந்து சுபேந்திரன் விஜயகுமாரி அம்மா அவை ஏற்கனவே வந்து என்னை வீட்டில் வந்து நேரடியாக சந்திச்சிருந்தவே தங்களுடைய அனுபவ பயிர்களையும் என்னோட பகிர்ந்திருந்தவோ, அதை விட வந்து ஏற்கனவே வெளிநாட்டிலிருந்து அவாவும் சரி அவளோட சொந்தக்காரர் அதே நேரம் அவளோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு பெருமளவிலான உடுப்புகள் கொண்டு வந்து தந்தவே இங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி, அப்போ அந்த உடுப்புகள் வந்து இன்னும் நான் போகிற இடங்களில் வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ அந்த விஷயத்தையும் வந்து நான் இதில் ஞாபகப்படுத்தணும். அதை விட வந்து இன்றைய தினம் இந்த இதுக்காக வந்து எனக்கு 30,000 ரூபாய் காசை வந்து அனுப்பியிருந்தவே. அப்போ அதன் பிரகாரம் வந்து நாங்கள் இன்றைய தினம் இந்த பிள்ளைகளுக்கான உடுப்புகளையும் கொடுத்து அவைக்கு தேவையான ஒவ்வொருத்தருக்கும் இவ்விரண்டு உள்ளுடுப்புகளும் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் குடும்பம் சார்ந்து புவிதா அக்காவுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் உங்களோட குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதே நேரம் தொடர்ச்சியாக எங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து உங்களுடைய உதவிகளையும் நீங்கள் செய்யணுமன்றதான் என்னுடைய அவாவும். அதே நேரம் சுபேந்திரன் விஜயகுமாரி அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவள் வந்து தொடர்ச்சியாக என்னோட 2வது உதவி திட்டத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறாள். அப்போ அந்த அடிப்படையில் வந்து அவாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். புவிதாக்கா, உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே நேரம் அம்மா நீங்கள் நேற்றைய தினம் போட்டிருந்த நீங்கள் அப்போ உடனடியாக அதை அரேஞ்ச் பண்ணலாம் போயிட்டு அப்போ இன்றைய தினம் நான் இந்த விஷயத்தை வந்து முடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் எத்தனையோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. உண்மையாகவே அந்த சின்னாக்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேண்டிய இதுகளை வந்து நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. அப்போ நாங்கள் அங்கே செலவழிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ரெண்டாவது ஒவ்வொருத்தர தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள். ஆனால் அதில் ஒரு சின்ன தொகையை வந்து இங்கே அனுப்பியாக அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். நிறைய குடும்பங்கள் அதன் மூலமாக வந்து உதவி பெறும்ன்றதான் என்னுடைய இதுவும். அப்போ உங்களுடைய பிறந்த தின நாட்களோ அல்லது விசேஷமான நாட்களோ அல்லது நினைவு நாட்களோ அப்படியான விஷயங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து சின்ன சின்ன அமௌண்ட்டில் கூட நாங்கள் அதை பெரிய அளவில் வந்து கொண்டாடி கொள்ளலாம்.
அப்படியான விஷயங்கள் எதுவும் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் என்னோட தொடர்புகளை ஏற்படுத்துங்க. அதை வந்து சீரான முறையில் செய்து கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன். சரி, கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன இருக்குது? சொக்கா சாப்பிடுவோமா எல்லாரும்? சொக்கா வேணாமா? எத்தனை வேணும் தம்பிக்கு? எத்தனை வேணும்? சரி, ஆளுக்கு 4 சார். சரியா? இந்த வழியில் இருக்கிற ஆக்களும் கொடுப்போம். ஏன்னா சரி, இப்போ உடனே சாப்பிடுங்க. உடனே சாப்பிடுங்க. இப்போ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உடனே உடனே சாப்பிடுங்க. இப்போ சரி, நானும் உண்டோட சாப்பிட்றேன். யார் வேகமாக சாப்பிட்றாலும் அந்த அளவுக்கு இன்னொன்று தருவேன். ரைட், ரெடி? எங்க பாப்பம் யார் முதலாக சாப்பிட்டு முடிச்சு நான் வந்து சொல்லணுமா? உங்க பாப்பா மேரண்டா என்ன முன்னாடி முடியலையா? யாரண்டு சாப்பிட்டு முடியும் ஃபுல்லா. ஒன்றை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களுக்கு குறைஞ்சிருச்சு. அவள் இன்னும் உடச்சே முடியல. பெரியக்கா யார் முதல்ல சாப்பிட்டு முடியும்? 2 பேருக்கு தான் போட்டி. சாப்பிட்டு முடியுங்க. முடிக்கிறாங்களும் கொண்டு தருவேன். ரைட், பெரியக்கா சாப்பிட்டாவா? சரிண்ணா. ரைட், இப்போ எல்லாரும் சேர்ந்து நான் 3, 2, 1 ஸ்டார்ட் சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து தேங்க்யூ புவிதா ஆண்டி அப்படின்னு சொல்லிவிடுவோம். சரியா? ஓகே, ரெடியா? 1, 2, 3. தேங்க்யூ புவிதா ஆண்டி. ரைட், ஓகே. அப்போ இதோட நாங்கள் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை புவிதா அக்காவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு சுபேந்திரன் விஜயகுமார் தம்பதிகளுக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இதோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறோம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நன்றி. சரி, ஓகே, பாய். அம்மா உங்களுக்கு அம்மா தம்பி வாங்கடா. வாங்க. பொம்மி உணவு தான் தவிர போங்க.